அம்மாடி குஷ்பு, குஷ்பு எங்கம்மா இருக்க? குஷ்பு இல்ல வேலையா இருக்காளா என்னன்னு தெரியலையே. சரி இங்க உட்காருவோம். இங்க என்ன பண்றான்னு தெரியலையே. ஒருவேளை இன்னைக்கு ஆயுத பூஜைன்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காளா? சரி என்னன்னு தான் போய் பார்ப்போம். எப்படி கிச்சன்ல தானே இருப்பா. குஷ்பு எங்கம்மா இருக்க? வாங்க. எவ்வளோ நேரமா அம்மா உன்னை கூப்பிடுறது? ரொம்ப நேரமா வந்ததுல இருந்து உங்களை நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீ எங்கம்மா போன? நான் இங்கே தாங்க இருக்கேன், வேற எங்கே போக போகிறேன். இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லைங்களா, அதான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டது எனக்கு காதில் விழுவுலங்க. சரி சரிம்மா, நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எனக்கும் லீவு தான் 2 நாள். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டும்னா சொல்லு, பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கேட்குறீங்க, நானும் தான் 2 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கேனே. எல்லாம் இன்னும் எந்திரிக்கவும் இல்லை. நான் வீடு வாசலாக கூப்பிட்டுட்டேன், நானும் 2-3 டைம் கூப்பிட்டுட்டேன். இன்னும் எந்திரிக்கல, வரேன்னு சொல்கிறா. அது இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? டீ காப்பி ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? சரிம்மா, டீ மட்டும் கொஞ்சம் போட்டு கொடு. சரிங்க, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க, நான் டீ வச்சு எடுத்துகிட்டு வரேன். இவ்வளோ எந்திரிச்சா ஒரேடியாக போட்டு கொடுத்துடலாம். எந்திரிக்கிறாளன்னு பாரு. ஏ முனிசு, மோனி, இந்தாங்க இந்த டீயை குடிங்க. நல்லா இருக்கு குஷ்பு, டீ நல்லா இஞ்சி வாசமா நல்லா இருக்கு. பிள்ளைங்க என்ன எந்திரிக்கலையாட்டுக்கு? அவளுங்க எங்கங்க எந்திரிக்கிறாளுங்க? நானும் கூப்பிட்டு பார்த்துட்டு எந்திரிக்கவே இல்லை. ஏ முனிசு, மோனி, இப்போ வரீங்களா? என்ன எந்திரிக்கிறீங்களா? என்னடி பண்ண சொல்றீங்க? எந்திரிச்சு வாங்க ஃபர்ஸ்ட் வெளியெல்லாம். ஐயோ, இவ வேற கத்த ஆரம்பிச்சிட்டாலே. குஷ்பு விடுமா, இன்னைக்குதான் லீவ் இல்ல 2 நாள். பிள்ளைங்க பொறுமையா எந்திரிக்கிட்டோம். ஆமாங்க, நீங்க கொடுக்குற செல்லத்தினாலதான் எல்லாரும் இப்படி பண்றாளுங்க. இதெல்லாம் எப்பயும் போலையா? ஏதோ ஒரு விசேஷ நாளுக்கு குளிப்போம், எந்திரிச்சு வீடு வாசல் வந்து கிளீன் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம், எவ்வளவு பண்றாளோல. எழுந்திரிக்கவும் மாட்டேங்கிறாளுங்க, ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாளுங்க. போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க. பிள்ளைங்களாம் எவ்வளோ அழகா காலையில் எழுந்திரிச்சு ஹெல்ப் பண்ணுது அவங்க அம்மாங்களுக்கு. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு எவ்வளோ அழகா இருக்குதுங்கன்னு. இப்படியே போக போக இருந்தால் போகிறவங்க வீட்டில் என்னதான் பண்ணுவாங்களோ. நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், போகிற வீட்டில் மாமியாக்காரி வச்சு பார்ப்பாளா? குஷ்பு விடுமா, பிள்ளைங்களை என்ன நாளைக்கேவா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்? அதெல்லாம் சரியாயிடுவாங்க. ஏதோ பண்ணுங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தானே இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காளுங்க. நீங்களாவது உங்கள் பிள்ளைங்களாவது என்கிட்ட எதுவும் வரக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசிட்டு சும்மா உட்காந்துருக்கல நான் ஒன்றும் உங்களை மாரி. நான் போகிறேன், சாயந்தரம் சாமி கும்பிடணும். அதுக்குள்ளே ஏதோ நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ஏதோ பண்ணுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் நான் கூப்பிடவும் மாட்டேன், எதுவும் பண்ணவும் மாட்டேன். ஒரு டீயை கூட நம்மளால நிம்மதியா குடிக்க முடியலையே. பிள்ளைங்க இன்னைக்குதான் 2 நாள் லீவு, பொறுமையா எந்திரிக்கிட்டுமேன்னு விட மாட்டாங்கறா. அவங்களையே பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கா. என்னத்த சொல்றது? பிள்ளைங்களும் சரி இன்னைக்கு விசேஷமாச்சு, அம்மா ஒண்டியில இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் நினைக்க மாட்டாங்குதுங்க. நம்ம இங்கிட்டு சப்போர்ட் பண்றதா இங்கிட்டு சப்போர்ட் பண்றதான்னு தெரியலையே. நம்ம அப்படியே இருந்துருவோம், என்ன பண்றது?